Hello friends, welcome to Bloom Kitchen Tamil. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி சீரக ரசம். டைஜஷன் ப்ராப்ளம் எதுவா இருந்தாலும் இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா சீக்கிரமே நம்ம டைஜஷன் ப்ராப்ளமோ ஸ்டொமக் ப்ராப்ளமோ கிளியர் ஆயிடுங்க. ரொம்பவே சிம்பிளா பருப்பெல்லாம் வேக வைக்க வேண்டாம், டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் இந்த சீரக ரசத்தை. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல 2 ஸ்பூன் துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். துவரம் பருப்பை லைட்டாக வாசனை வர வறுத்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் சீரகம். சீரகம் டேஸ்ட் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடவும் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் ஒரு 4 வாசனைக்காக ஆட் பண்ணுறது. 4 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்றாப்புல நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு ரசத்தை ஆட் பண்ணோமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். இது காரம் இருக்கிறனால நான் 4 தான் சேர்த்துருக்கேன். ஆஃப் பண்ணிடலாம். கோல்டன் கலர் வந்துருச்சு. ஆற வச்சுட்டு இதை பவுட்ரு பண்ணிக்கலாம். நம்ம அதுக்குள்ளே ரசத்தை தாளித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகு 1/4 ஸ்பூன், உளுந்து 1/4 ஸ்பூன், பொரிஞ்சதும் தக்காளி ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி பெருசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதிலே பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். புளி லைட்டாக ஒரு கொதி வரட்டும். தண்ணி கொதி வந்தோடனே தேவையான நம்ம ரசம் எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். துவரம் பருப்பு நம்ம வறுத்து வச்சுருக்கனால எக்ஸஸாகவே தண்ணி ஆட் பண்ணலாம். இதுக்கு தேவையான உப்பை இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணுவோம். 3 பூண்டை இது மாதிரி நசுக்கி சேர்த்துருக்கேன். தோலோடு சேர்த்துருக்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ அது கொதி வரத்துக்குள்ளே நம்ம இது எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். இன்னும் நல்லா பவுட்ரு பண்ணிச்சு. இன்னும் கொதி வரல. இந்த முன்னாடியே இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கொதித்து பொங்கி நுரைச்சி வரப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை இங்கே நல்லா கொதிச்சு நுர வர்றது நல்ல ஒரு ஜீரக வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த ஃப்ளேவர். நல்லா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம்னா இப்போ பாருங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சீரக ரசம் ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதத்துக்கு இதை வச்சு உருளைக்கிழங்கு பொரியலோ இல்லை வத்தலோ வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வயிறில் என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சீரக ரசம் ரொம்பவே கிளியர் பண்ணும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சீரக ரசத்தை மந்த்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ட்வைஸ் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார்